எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். என்ன வசனம் தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். சின்ன பசங்க கூட தெரியும் அந்த வசனம். 103வது சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 103வது சங்கீதம் 1-2 வசனங்களை வாசியுங்க. சில நேரங்களில் இந்த வசனம் என்ன வசனம்னா தூக்கத்தை தெளிவிக்கிற வசனம். பார்த்துருக்கீங்களா? வீட்டில் தூங்குறது பத்தாதுன்னு சர்ச்சில் வந்து ஒரு தூக்கம் போடுவாங்க. எப்போ தெளியனா ஆத்துமாவே வீழ்ச்சிடும் ஆத்துமா, முடிஞ்சிடுச்சு அப்படின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சிடுச்சு சர்ச்சு. ஒரு அலாரம் மாதிரி இந்த வசனம் அடிக்கும். இது சபையில் மாத்திரமல்ல, பல கூட்டங்கள்லேயும் இது நடக்கதான் செய்யுது. ஆத்துமான்னு சொன்ன உடனே முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஏன் எல்லாத்துக்கும் இந்த வசனத்தை கடைசியாக சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. நாமளும் அதுதான் சொல்கிறோம். சர்ச்சு முடிஞ்ச உடனே கடைசியாக எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்க, நாமளும் என்ன பண்ணுறோம்? சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. எதனால் சொல்கிறோம், யார் ஆரம்பித்தா இதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இது தாவீது எழுதினாத ஒரு சங்கீதம், தாவீதுடைய சங்கீதம், தாவீதுடைய அனுபவ சங்கீதம். தாவீது வாழ்க்கையில் பல நேர்மறையான காரியங்கள் இருந்தாலும் சில எதிர்மறையான காரியங்களும் தாவீது வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்தது. பழைய ஏற்பாட்டு விஷயங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கொஞ்சம் கவனம் செலுத்தி தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் இப்படியே கேட்டார், ஆபிரகாமை பற்றி ரொம்ப பேசுகிறீங்களே, ஆபிரகாம் மாதிரி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டார். கேட்ட கேள்வி புரியுதுங்களா? ஆபிரகாமை பற்றி, ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ ஆபிரகாம் வாழ்ந்தார், அது போல் நாங்களும் வாழ்ந்துக்கலாம் இல்லை? எப்படி வாழ்ந்துருது சொல்லுங்க. என்ன பாபு, ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? முதல் மனைவி யாரு? சாரா. 2வது மனைவி மூணாவது மனைவி கேத்துரால். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அதுக்கப்புறம் எழுதாம விட்டாங்களான்னு தெரியல. அப்போ இதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை. அப்போ கடவுள் வந்து ஆபிரகாமுக்கு அனுமதிச்சிட்டாரு, எத்தனை வேணாலும் கட்டிக்கிறதுக்கு அனுமதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஒரு பக்கம் எல்லா காலகட்டங்கள், அதாவது கடவுள் உண்டாக்கின மனிதர்கள் பாவம் செய்தார்கள், பாவம் பெருகினது, பிறகு ஒரு பெரிய அழிவு வந்தது நோவா நாட்களில். அதுக்கப்புறம் நோவாவுடைய சந்ததியிலேருந்து தான் 3 பிள்ளைகளுடைய சந்ததியிலேருந்து தான் ஜனத்தொகை வர ஆரம்பிச்சது. சேம் காம் யாபேத் அப்படின்றது அந்த ஜனத்தொகை. அதில் கடவுளை அறிந்து கொண்டு வாழ்ந்த கூட்டம் சேம் வம்சத்திலிருந்து வந்தவர்கள். அப்படி ஒரு சேம் வம்சத்திலிருந்து வந்தவர் தான் தேராகுடைய மகன் ஆபிரகாம். அவங்களும் வந்து கடவுளை சேவிச்சாங்களான்னா இல்லை, கடவுளை சேவிக்கலை. அவங்களும் ஒரு விக்கிரகாரத்தில் தான் இருந்தாங்க. அப்போ அந்த கலாச்சாரமே மாறி இருந்தது. கலாச்சாரம் எப்படி இருந்ததுன்னா பலதார திருமணம் தான் கலாச்சாரத்தில் இருந்தது அன்னைக்கு. அப்படி ஒரு கலாச்சாரத்தில் தான் இருந்தது. அப்போ அந்த கலாச்சாரத்திலேருந்து ஒரு மனிதனை ஆண்டவர் அழைக்கிறார், அழைத்து பிரித்து எடுக்கிறார். பிரித்து எடுத்தாலும் அவங்க உடனே எல்லாத்துலேயும் மாறிட்டாங்களான்னா இல்லை, மாறலை. அந்த கலாச்சாரம் அப்படியே போய்கிட்டு தான் இருக்குது. அதே கலாச்சாரம் தானே யாரையும் பிடிச்சது, யாக்கோப்பையும் பிடிச்சதில்ல அதே கலாச்சாரம். தாத்தா விட மிஞ்சிட்டார்ல அவர், அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கடவுள் வந்து இதெல்லாம் அனுமதி கொடுத்துட்டார் அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு வராங்க, முழுவதும் மாறிட்டாங்களா? மாறுறதே இல்லையே. முழுவதும் மாறணுங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஏதாவது ஒரு செய்யணுன்னா அதுக்கு ஒரு நேரம் பார்க்குறவங்க இருக்காங்க, நாள் பார்க்குறவங்க இருக்காங்க, அதுக்கு எப்போ கொடுக்கணும், எப்போ வாங்கணும், இதை செய்கிறவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ரொம்ப, அதாவது ஊழியம் செஞ்சிட்டு இருக்காங்க. எப்போ பாரு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பாங்க, கணவனும் மனைவியும். அவங்களுடைய வீடு கட்டுறதுக்கு நானும் ஒரு ஆளாக இருந்தேன். அந்த வாசக்கால் வைக்கும் போது இந்த பஞ்சலோகம்னு சொல்லுவாங்க தெரியுமா?
அதை கொண்டு வந்து வச்சு, அதாவது அந்த டைம் பார்த்து அதை வச்சு அதுக்கு ஒரு நாளை குறித்து புதன்கிழமை தான் வைக்கணுன்ட்டு அதை வச்சு அப்புறம் இந்த பருப்பெல்லாம் வச்ச பிறகு தான் அந்த வாசகாலே வச்சாங்க. மாறிடுச்சா? எப்படி இருக்கு பாருங்க. அந்த அந்த 5 அந்த நாணயங்கள் அது சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு வந்து அது வாசக்கால் கீழே வச்ச பிறகு அப்புறம் 5 வகையாக தானியமோ 9 வகை தானியமோ 9 தானியங்களை எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு தான் வாசகாலே வச்சாங்க. எனக்கு கஷ்டமாயிடுச்சு அங்கே நிற்கிறதுக்கு. நானும் இன்னொரு நண்பரும் தான் இருக்கிறோங்க. இப்படியெல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் என்னை சமாதானப்படுத்தி சொல்கிறாரு, இதெல்லாம் இல்லை, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு செய்கிறோம். ஏன் அதை வச்சா தான் அந்த வாசக்கால் நிற்குமா இல்லை சாஞ்சிக்குமா வரும் மேலே தெரியாது. அப்போது என்னன்னா, நம்ம என்னதான் ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் நமக்குள்ளே சில விஷயங்கள் என்ன ஆகுது, ஒட்டிக்கிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் மாறணுன்றதுக்காக தான் நம்ம தொடர்ந்து நாம் ஆலயத்திற்கு வருகிறோம், பேசுகிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம்லாம் நினைக்கும் பொழுது அவருடைய லைஃப்பில் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த கலாச்சாரம் இருந்துச்சு பாருங்கள். ஆண் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது, பெண்கள் இழிவுபடுத்தப்பட்டார்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படிப்பட்ட நேரங்களில் கடவுள் இதெல்லாம் அனுமதிச்சிட்டாரா? இல்லை, கடவுள் அனுமதிக்கலை. கடவுள் படைத்தது ஒரு ஆதாமும் 4 ஏவாலை படைக்கலை. ஒரு ஆதாமும் ஆதாமுக்கு ஏற்ற ஒரு ஏவாள். அதுவும் எப்படி வச்சா ஆதாமுக்குள்ளே வைத்து பிரித்து எடுத்தார், அவ்வளோதான். அதனால தான் ஆதாம் சொல்வார் மேவாளை பார்த்து, என் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறார் அப்படின்றது. இதுதான் கடவுளுடைய திட்டமே. இதுதான் மல்கியா தீர்க்கதரிசியும் எழுதுவார். மல்கியா தீர்க்கதரிசியும் இதை தான் சொல்வார். அப்போது கடவுளுடைய திட்டம் ஒன்று இருக்குது. சில நேரம் மனிதர்கள் மாறுபட்டு நடக்கும்பொழுதும் கடவுள் மிகுந்த பெரிய ஒரு தண்டனையெல்லாம் கொடுக்கல அந்த நாட்களில். ஏன்னா அவர்கள் இன்னும் புரியணும், கடவுளை புரியாமல் ஒரு நாட்கள். அதுபோல தான் தாவீதுடைய வாழ்க்கையும். தாவீது வாழ்க்கை மிக சிறந்தவரா அப்படின்னு சொல்லிட்டோம்னா நிறைய சிறந்த காரியங்கள் ஒரு சிலது இருந்தாலும் கடவுளுக்கு எதிரான காரியங்கள் இருந்துச்சு. ஆனால் நிறைய நேரங்களில் கடவுளோடு இருந்ததை பார்க்கும்போது தான் சில சங்கீதங்கள்லாம் பாடியிருக்கார். பல சங்கீதங்களை அவர் பாடியிருக்கார். பல துன்பத்தின் நடுவிலும் பிரச்சனையின் நடுவிலெல்லாம் பாடியிருக்கார். அதுபோல் ஒரு பாடப்பட்ட ஒரு சங்கீதம் தான் இது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்படின்னும்போது என்ன பாடுறாருன்னா, ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கடவுள் உனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கார், எப்படியெல்லாம் இருந்தார், எப்படியெல்லாம் நீ வாழ்ந்திருக்கிறாய் அப்படின்றது அடுத்தவர்கிட்ட சொல்லலை. அந்த சங்கீதத்தை தனக்கு தானே பாடிக்கிட்ட சங்கீதம், தனக்கு தானே பாடுற சங்கீதம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க தெரியுமா, தனக்கு தானே பேசிகிட்டு இருப்பாங்க. நாம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி யோசிப்போம், சிரிப்பும் வரும். தனக்கு தானே பேசிகிட்டு இருக்க மக்கள் உண்டு. அது ஒரு நல்ல பழக்கம்தான். தன்னை பார்த்தே நீ சரியாக இருக்கிறியா, நீ ஒழுங்காக நடந்துக்கிட்டியா, நீ அடுத்தவனை பார்த்து குறை சொல்கிறியே அப்படின்னு தன்னை தானே பார்த்து பேசக்கூடிய பழக்கம் ரொம்ப நல்ல பழக்கம் அது. ஆனால் அது ஒரு வியாதியாக மாறிடக்கூடாது, அது வேறு இருக்குது. வியாதியாக மாறிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் உங்களை பார்த்து நீங்கள் பேசணும், கண்டிப்பாக பேசணும். உங்கள் கரங்களை பார்த்து பேசுங்க, உங்கள் மற்ற காரியங்களை பார்த்து பேசுங்க. உங்களை பார்த்து பேச வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால தான் இவர் தன் ஆத்மாவோடு பேசுகிறார். ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு நன்றியோடு ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே. ஆத்மா என்னன்னா முழு உள்ளம் என்ன? ஆத்மா தான் முழு உள்ளம், முழு உள்ளம் தான் ஆத்மா. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் அழகாக இருக்கு, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஒவ்வொரு அவயங்களே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அப்போ ஒவ்வொரு அவயங்களும், என் முழு உடலும் கடவுளை துதிக்க வேண்டும், கடவுளை ஸ்தோத்தரிக்க வேண்டும். திரும்ப அதை அழுத்த திருத்தமாக சொல்கிறாரு, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்தரி. ஏன் ஸ்தோத்தரிக்கணும்? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்றார். ஏன் இன்னைக்கு பார்க்குறேன்னா, கடந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கார். நாம் எப்பொழுதும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். கொலோசியரில் பவுல் எழுதும்போது சொல்லுவார், எப்பொழுதும் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். அந்த நன்றி அறிதல் நமக்கு எப்பொழுதும் தேவை. 10 குஷ்டரோகி வந்தாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? 10 குஷ்டரோகி பார்த்து, நீங்கள் போய் உங்களை ஆசாரியில் காண்பீங்கள். ஆசாரியங்கிட்ட ஒருத்தன் போனோன்னா சுத்தமானவன் தான் போகணும், சுத்தமாவதும் போக முடியாது ஆசாரியங்கிட்ட. ஆசாரியர் ஓடி போடுவார்.
அப்போது இவங்க 10 குஷ்டரோகி உங்களை ஆசாரியிட்ட கொண்டு போய் காமின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் போகும்போது சுத்தமாயிடுவீங்கன்னு அர்த்தம். அதனால் போகிறாங்க, சுத்தமாயிட்டாங்க. ஒருத்த மாத்திரம் திரும்பி வந்து என்ன பண்ணுறான், ஆண்டவர் பாதத்தில் விழுந்துட்டான். சாஷ்டாங்கமாக விழுந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், 10 பேர் அல்லவா போனீங்க? கேட்டாரா இல்லையா? தெளிவாக கேட்டார். 10 பேரில் போனீங்க, மீதி 9 பேர் எங்க? போனவங்க 10 பேர், மீதி 9 பேர் எங்கன்னு கேட்குறாரு. 9 பேர் எங்கே போனாங்க அப்படின்றது. அப்போது கடவுளுக்கு முன்பதாக நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அந்த நன்றி உள்ள ஒரு இருதயம் நமக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. நன்றி உள்ள இருதயம் இருந்துச்சுன்னா எதிர்காலத்தை பார்த்து குறை சொல்ல மாட்டோம், நிகழ்காலத்திலும் குறை சொல்ல மாட்டோம். கடந்த காலத்தில் ஆண்டவர் என்னவா இருந்தார் என்பது நிகழ்காலத்தில் நினைப்போம். அல்லேலூயா. சில நேரங்களில் இந்த ஒரு வாக்கியம் படித்தேன், சொன்னேன்னு தெரியல. மனிதர்களுக்கும் நாய்க்கும் ஒப்பிட்டு ஒரு வாக்கியம் எழுதி வச்சுருந்தாங்க. யாரோ ஒரு கவிதை எழுதி வைத்திருந்தார். அதாவது நாய்களுக்கு ஏதோ ஒரு நன்மை செய்துவிட்டு பல தீமைகள் செய்தாலும் அது மனிதனை பார்க்கும்பொழுது நன்றியை தெரிவிக்கிறது, தன்னுடைய வாளை ஆட்டுகிறதாம். ஆனால் மனிதர்களுக்கு நீங்கள் 1000 நன்மை செய்துவிட்டு ஏதோ ஒரு வழியில் அறிந்து அறியாமல் ஒரு தீமை செய்து விட்டோம் என்றால் 1000 நன்மைகள் மறந்துவிடும். அந்த ஒரு தீமை தான் அவனுக்கு வந்து நிற்குமா, அதுதான் அவனுக்கு எதிர்ப்பாய் மாறிவிடும். செய்த அவ்வளவு நன்மையை மறந்து விடுவானா. அந்த வாக்கியம் நல்லா இருந்துச்சு, ஒரு கவிதை மாதிரி எழுதி வைத்திருந்தார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகி நாம் அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களாகி நாம் அப்படி இருக்கக்கூடாது. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். என்னைக்காவது நம்முடைய இருதயத்தை பார்த்து நன்றி சொல்லியிருக்கிறோமா? நம்முடைய கிட்னியை பார்த்து நன்றி சொல்லியிருக்கோமா? இருதயம் எப்படி இயங்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? யாராக கண்டுபிடிச்சிருக்காங்களா? அதுக்கு என்ன மோட்ரு இருக்குது, என்ன கரண்ட்டு போகுது, அது பாட்டுன்னு இயங்கி கொண்டு இருக்குது. எங்கள் கெட்ட ரத்தமும் உள்ளே போகுது வெளியே வருது, நல்ல ரத்தமும் உள்ளே போகுது வெளியே வருது. அது பாட்டுன்னு இயங்கி கொண்டு இருக்குதுல்ல. கோவம் வந்து நின்றுச்சுன்னா என்ன ஆகுறது? என்ன ஆகும்? அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. என்னைக்காவது நம்முடைய உடலை பார்த்து நமக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? கடவுள் படைத்த நம்முடைய உடலை பார்த்து. ஒரு மருத்துவர் சொல்கிறாரு, ஒரு கிட்னி செய்யக்கூடிய வேலையை ஒரு மிஷின் கண்டுபிடிக்கணும்னா ஏறக்குறைய எப்படி 100 அடி நீட்டுக்காவது அந்த மிஷினை உற்பத்தி பண்ணணுன்றார். அவ்வளோ வேலை செய்யுது. இன்றைக்கி டயாலிசிஸ் பண்ண போகிறாங்க, அந்த அளவுக்கெல்லாம் அது பண்ண முடியாது. பட் கிட்னி செய்யக்கூடிய வேலைகள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான செல்கள் அதில் இருக்கிறது. எத்தனை விதமான சுத்திகரிப்பு அந்த 2 கிட்னி பண்ணுகிறது இல்லை. அதை விட பெருசு ஒன்று இருக்குது பாருங்கள், லிவர். அது இல்லைன்னா முடிஞ்சு போயிடுச்சு லைஃபு. மரத்தன்மை உடையது, வெட்ட வெட்ட வளரக்கூடியது. அதுதான் எல்லா டாக்ஸின்ஸ், எல்லா கழிவுகளையும் வெளியேற்றுவதற்கு உதவி செய்கிறது. பித்த நீரை சுரக்கிறது, பித்தப்பையில் கொண்டு போய் சேர்க்கிறது, ஜீரண சக்தி மற்ற எல்லா காரியங்களுக்கும் உதவுகிறது. அந்த மாதிரி 5 ராஜ உறுப்புகள் இருக்குது. என்னைக்காவது நம்ம உடலை பார்த்து நம்ம தேங்க்ஸ் பண்ணியிருக்கோமா? கடவுளை இவ்வளோ அற்புதமாக படைச்சி இருக்கிறீரு, எவ்வளோ அருமையாக செயல்படுகிறது எல்லாமே. நம்ம சர்வசாதாரணமாக மற்றவங்களை பார்த்து சொல்கிறோம், முட்டாளை அறிவே இல்லையன்ட்டு. நமக்கு இல்லைன்றால்தான் அவனை சொல்கிறோம். இருக்கிறவங்க யாரும் அடுத்தவனை பார்த்து என்ன பண்ண மாட்டான், சொல்ல மாட்டான். இருந்துச்சுன்னா தனக்கு இருக்க மாதிரி அவனுக்கு இருக்குதுன்னு நினைப்பான். இல்லாதவன் என்ன பண்ணுவான், உங்களை பார்த்து அறிவில்லைன்னு சொன்னோம்னா நீங்கள் நினச்சிட்டு வந்துடுவோம், அவன் எனக்கு இல்லை போல, அதான் நம்மளை பார்த்து சொல்கிறான்னு வந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம உடலுக்கு கடவுள் படைத்திருக்கார் பாருங்கள். சரீரம் யாருடையது? கர்த்தருடையது. தெளிவாக பவுல் எழுதுவார், உங்கள் சரீரத்தை வேசித்தனத்திற்கு உட்படுத்தாதிருங்கள், ஏனென்றால் அது உங்களுடையதில் கர்த்தருடையது. உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாய் வைத்து கொள்ளுங்கள். ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்தும்படி சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எவ்வளோ அற்புதமாக, எவ்வளோ அனந்த ஞானமாய் கடவுள் உண்டு பண்ணியிருக்காருல்ல. இந்த உலகத்தில் யாரும் ஒருவரை போல் ஒருவர் இல்லையே. 7 பேர் இருப்பாங்கன்னு அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க யாரும். ஏதோ ஒரு மாற்றம் அவளுக்குள்ளே இருக்கும், ஏதோ ஒரு மாற்றம் இருக்க தான் செய்யும். 800 கோடி 850 கோடி இருந்தாலும்
ஏதோ ஒரு மாற்றம் இருக்கதான் செய்கிறது. அவ்வளவு அனந்த ஞானமாய் கடவுள் படைத்திருக்கிறார். அப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அப்படின்னா நன்றி நமக்கு இருக்கணும். நம்முடைய சரீரத்தை குறித்து நன்றி இருக்கணும். நம்முடைய சரீரத்தை குறித்து நமக்கு நன்றி உணர்வு இருக்கும் என்றால் அடுத்தவன் சரீரத்தை பற்றி பேச மாட்டோம், அடுத்தவனை குறை சொல்ல மாட்டோம். அது கடவுளால் உண்டாக்கப்பட்ட சரீரம் நமக்கு தெரியும். அவனும் தெய்வ சாயலில் உருவாக்கப்பட்டான் என்பது புரிந்து கொள்ள முடியும். லேலூயா. இருக்கிறீங்களா? சிலர் கணவனுக்கு மனைவிக்கும் கோபம் வந்துச்சுன்னா எப்படியெல்லாம் திட்டுவாங்கல்ல? எப்படியெல்லாம் திட்டுவாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். பிரீத்தியம்மா, ஷைனியை தான் கேட்கணும். இருக்கிறதெல்லாம் கொட்டணும்ல, கொட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா? நல்ல விஷயம். இங்கே வந்து பாபு தான் கேட்கணும், மாறிடும். இங்கே பாபு அடி வாங்காமல் இருந்தால் சரி. கோவம் வந்துச்சுன்னா என்னெல்லாம் திட்டுறோம் இல்லை? யாரை திட்டுகிறோம்? நம்முடைய சரீரத்தை திட்டுகிறோம். கடவுள் இந்த திருமண உறவு என்பது அற்புதமான உறவு. திட்டும் பொழுது புருஷனையோ மனைவியோ எதிராளி திட்டும் பொழுது யாரை தான் திட்டுறோம்? முதல்ல தன்னை தானே திட்டிக் கொள்வதற்கு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்கள் மனைவியும் கணவனையும் நீங்கள் திட்ட மாட்டீங்க. சில கணவர்லாம் பரிதாபத்துக்குரியவர்கள், திட்டு வாங்குறது மாதிரி அடி வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. அடி வாங்குறவர்களும் இருக்கிறாங்க. அடிச்சுட்டு ஆசையாக அடிச்சேன்ட்டு, கோவத்தில் அடி வாங்கினா ஆசையாக அடித்த மாதிரி இருக்கும். ஏன் இதெல்லாம் நமக்கு புரியலன்னா, நம்முடைய சரீரத்தை குறித்து கடவுள் நமக்கு எப்படி கொண்டு வந்திருக்கார், அது தெய்வ சாயலில் உருவாக்கப்பட்டது என்கிற அந்த முதலாவது அறிவு எப்பொழுது வரணும்னா நமக்கு நன்றி சொல்லணும். நன்றி அறிவு உள்ள அந்த ஒரு இருதயம் இருந்துச்சுன்னா நம்மையும் நேசிப்போம், நம்மை சார்ந்தவர்களையும் நேசிப்போம். முடிஞ்சு போயிடுச்சு. அல்லதான் அல்லேலூயா. அப்போ ஒருவர் அடுத்தவர்களை பழிக்கிறார்கள் என்றால் தங்களை தாங்களே புரிஞ்சு கொள்ளன்னு அர்த்தம். தங்களை தாங்களே புரிந்து கொண்டால் அடுத்தவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? பழிக்க மாட்டாங்க. ஓ, நம்மை போல தானே அவர்களும் நினைப்பாங்க. இந்த ஒரு சினிமா பாடல் ஒன்று இல்லை, யாரோ எழுதினாங்களே, நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் அப்படின்னு இருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ நம்மை நாம் அறியவில்லை என்றால் சூழ்நிலைகள் எல்லாமே வேறு விதமாய் மாறிவிடும். அப்போ என்ன சொல்கிறார்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அப்படின்னும் போது ஒரு நன்றி நமக்கு இருக்கணும். என் முழு அவயமே அவரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என்ன உபகாரங்கள்லாம் நமக்கு செஞ்சிருக்காருன்னு தொடர்ந்து எழுதிக்கிட்டு வராரு. பட் யார் இதை சொல்ல முடியும் அப்படின்றது தான் நமக்கு முக்கியம். தாவீதுடைய வாழ்க்கையில் பல மைனஸ் பாயிண்ட் இருந்தாலும் ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். அந்த ப்ளஸ் பாயிண்டில் இது ஒன்று. யார் இந்த வார்த்தை அவ்வளோ தைரியமாய் சொல்ல முடியும் என்றால் கடவுளோடு வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு மனிதனால் தான் இது சொல்ல முடியும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது அப்படின்னும் பொழுது கடவுளோடு ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தான் அந்த நன்றி அறிதல் இருக்குது. நான் எல்லாவற்றையும் கடவுளத்தில் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன், நான் வாழ்வது அவருடைய கிருபை, நான் பெற்றுக்கொண்டது அவருடைய கிருபை, இன்றைக்கு நான் எல்லாவற்றையும் அனுபவிப்பது தேவனுடைய கிருபை என்கிற அந்த உணர்வு இருக்கும் பொழுதுதான் இந்த ஒரு வார்த்தை ஆணிதரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அப்படின்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கார். நாம் இன்னவரெல்லாம் அனுபவித்தது எல்லாமே அவர் தான் செஞ்சது. அவரை நாம் தேவன் என்று அறிவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் தான் செய்தது. நம்முடைய சரீரத்திலேருந்து வரல, நம்ம கொடுத்திருக்க ஆற்றல், எண்ணங்கள், சிந்தனைகள், பார்வை, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே அவர் தானே கொடுக்கப்பட்டது. இவ்வளோ விஷயங்கள் அவர் கொடுத்திருக்கார். அறிவு இல்லைன்னா நாம் எங்கே போய் படிக்க முடியும்? சரியான அறிவு இல்லைன்னா நம்ம எதை செஞ்சிருக்க முடியும்? எதை தெரிந்து கொண்டிருக்க முடியும்? எதை நம் மூலமாய் நாம் செய்ய முடியும்? அப்போ அவ்வளவு ஞானத்தை அறிவை அவர் கொடுத்திருக்கார்ல. இதெல்லாம் என் அறிவுன்னு நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் எனக்கு என்னுடையதுன்னு சொல்ல முடியாது. கடவுள் கொடுத்தது. எதுவுமே நம்முடையதல்ல, எதுவுமே நம்முடையதல்ல, எல்லாம் கடவுள் கொடுத்தது. இதெல்லாம் உங்கள் சரீரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோன்னா ஒரு 3 ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, புரிஞ்சுக்கலாம். ஒன்று, ஏதாவது ஒரு பெரிய ஜிஹெச் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுங்க. 2வது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் கண்டிப்பாக.
போனால் தான் அங்கே இருக்க மனிதர்கள் எப்படிப்பட்டவனுக்கு தெரியும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்காங்கன்ட்டு, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ட்டு. ரொம்ப கொடுமையான ஒரு வியாதி என்னென்னா கேன்சர் வியாதி. ஜஸ்ட் அப்படி போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வாங்க தெரியும். அவங்களாம் என்னைக்கு ஜீவன் போகணுன்னு காத்துட்ருக்காங்க. செத்தாலும் நல்லா இருக்குன்னு புலம்புறவங்களும் இருக்கிறாங்க. அவ்வளோ கொடியது அது. அப்போது கடவுள் நம்மை இன்னவரையிலும் சுகத்தோடு வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு புரியும் என்ன நிலைமைன்றது. ஒரு 6 நாள் ஒரு முறை நான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போய்கிட்ட வந்துக்கிட்டு இருந்தேன். எத்தனை விதமான அவன் கையை தனியாக தூக்கிட்டு வருவான், சக்கரை வச்சு கையை தனியாக எடுத்துகிட்டு வருவான், காலை தனியாக தூக்கிட்டு வருவாங்க. என்ன நடக்குதுன்னு, என்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலாம் இருக்கும். அப்போது எந்த அளவுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். எதுவுமே நம்முடையதல்ல. இன்றைக்கி நாம் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வருது நிலையில்லாத ஒரு வாழ்க்கை. நாம் ஒழுங்காக போனால் கூட அடுத்தவன் நம்ம ஒழுங்காக ஓட்டுறது கிடையாது. எப்படியா இடிச்சிட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு போன மாதத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சுல, ஒருத்தன் வந்து காரை ஓட்டிக்கிட்டு எத்தனையோ பேர் இடிச்சிட்டு 3 பேர் செத்து போயிட்டானுங்க பழகுது. இடிச்சுக்கிட்டே அவன் பாட்டுன்னு போய்கின்னு இருக்கான், நிறுத்தவே இல்லை. அப்படியெல்லாம் நடக்குது. அது மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட போலலாம் ஓட்டுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபோனை பேசிக்கிட்டே ஓட்டுவான் பாரு. அவங்க கூட கோபத்தை இங்கே காமிச்சிருவான். ஒன்று திருப்பிடுவான், இல்லைன்னா ஆக்சிலேட்டரை அழுத்தி விட்டுருவான். எத்தனை விபத்துகள். இன்னைக்கு நாம் சுகமாய் இருக்கிறோம் என்றால் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. நம்மை படைத்தது மாத்திரம், உற்பத்தி உருவாக்குனது மாத்திரமல்ல, நம்மை ரட்சித்து இருக்கிறார். எந்த அளவுக்கு அவருடைய ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்தது என்பதை அளவிட முடியாது, செயல் வார்த்தையினால் சொல்ல முடியாது. கடவுளே நமக்காக வந்தார், நம்மை மீட்கும்படிக்கு அவரையே தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவருடைய ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது, அவருடைய சரீரம் நமக்காய் பிற்கப்பட்டது. நமக்காக பூமியிலே வந்தார், நமக்காக பாடுகளை அனுபவித்தார், நமக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடித்தார். இன்றைக்கு அவரோடு கூட நமக்கு ஒரு உறவு கிடைச்சிருக்குன்னா நம்முடைய செயல்களினால் அல்ல, நம்முடைய நற்செயல்களினாலோ நம்முடைய கிரைகளினாலே இல்லை. அது அவருடைய கிருபை. அவருடைய கிருபையினாலே இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே நமக்கு அவரோடு உள்ள உறவு கிடைச்சிருக்கிறது. மிகப்பெரிய ரட்சிப்பு. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் உழண்டு கொண்டிருந்த நம்மை மீட்டெடுத்தார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் அதான் சொல்லுகிறது. முற்காலத்திலே நாம் மரித்தவர்களாக இருந்தோம், பாவத்திலே மரித்தவர்களாக இருந்தோம், அக்கிரமங்களிலே மரித்தவர்களாக இருந்தோம். அவரோடு கூட நம்மை உயிரோடு எழும்ப பண்ணியிருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை. அதனால்தான் ரட்சிப்பின் அனுபவம் என்பது ஒவ்வொரு நிமிடமும் நினைக்கக்கூடிய ஒன்று. நாம் ரட்சிக்கப்பட்டதை ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். இன்னைக்கு பணம் படைத்தவர்கள், அறிவு படைத்தவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ரட்சிப்பு கிடைக்கல. இந்த ரட்சிப்பு அவர்களுக்கு தூரமாக இருக்கிறது. ஆனால் நமக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கார். மனக்கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது, நம்முடைய அறிவு திறக்கப்பட்டு இருக்கிறது. கடவுளை அறியும்படிக்கு அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு. ஒரு மகிழ்ச்சியை வாழ்கிறோமே, பிரம்மாண்டமாக இல்லை என்றாலும் மகிழ்ச்சியை வாழக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்திருக்காரு. இப்போ எந்த அளவுக்கு கடவுள் நமக்கு செஞ்சிருக்கார். அதனால தான் ஒவ்வொரு ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கணும். தேவன் என்னை ரட்சித்து இருக்கிறார். எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த ரட்சிப்பு கிடைக்காது. அந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. வேற என்ன வேணும்? யார் நம்மளை பொறுப்பெடுத்து பாதுகாத்தாலும், பொறுப்பெடுத்தாலும், கொடுத்தாலும், கொடுக்கலாமும், போகலாம், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நாம் அவருடைய பிள்ளை என்கிற அங்கீகாரம் கொடுத்துருக்காரு பாருங்க, அதிலே மகிழ்ச்சியாக இருங்க. அதில் இருந்தால் போதும், அவர் எல்லாவற்றையும் கொடுப்பார். ஒரு வாசல் அடைக்கப்படும் பொழுது இன்னொரு வாசல் திறக்கப்படும், ஒரு கதவு மூடப்படும் பொழுது இன்னொரு கதவு திறக்கப்படும். இதுதான் கடவுள் நமக்கு செய்யக்கூடிய விஷயங்கள். அல்லேலூயா. உணவே இல்லை என்று எலியா தவிச்சாரா? எப்படி உணவு கிடைச்சது? எத்தனை நாள் சாப்பிட்டாரு? மாசக்கணக்கில் உட்காந்து சாப்பிட்ருக்காரு. இப்போ எந்த அளவுக்கு கடவுளுடைய செயல்கள் இருக்கு பாருங்கள். ஆச்சரியமாய் நடத்துகிறவர், அற்புதமாய் நடத்துகிறவர், அனந்த ஞானமுள்ளவர், புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு செய்கிறவர். நமக்கு மிக முக்கியமானது அவரோடு இருக்க அந்த உறவை நாம் முக்கியப்படுத்தணும். கடவுள் என்னை தெரிந்தெடுத்திருக்கார், நான் அவருடைய பிள்ளை, அவர் என் பிதா, நான் அவருடைய பிள்ளையாகி இருக்கிறேன். இந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு.
ஒரு நன்றி, ஒரு மகிழ்ச்சி எப்பொழுதும் இருக்கணும். இந்த நன்றி, இந்த மகிழ்ச்சி, ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பை நினைப்போம் என்றால் எந்த விதத்திலும் கடவுளை நாம் குறை சொல்ல மாட்டோம், அவருக்கு விரோதமாய் நாம் இருக்க மாட்டோம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய வாழ்க்கையில் படிப்படியாக ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் போயிருக்கிறது. கடவுள் எப்படியெல்லாம் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ உபத்திரவங்கள், பிரச்சனைகள் இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம், போராட்டங்கள் வந்திருக்கலாம், பலவிதமான உபாதைகள் வந்திருக்கலாம், என்ன வேணாலும் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் என்னை எப்படி வைத்திருக்கிறார், எந்த அளவுக்கு என்னை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறார். நாம் நினைப்போம் என்றால் உள்ளம் நன்றியால் நிறையும். அல்லேலூயா. இதை தான் நினச்சி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதேன்னு சொல்லிட்டு தான் ஒரு அட்டவணை போடுகிறார். உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்தார், உன் நோய்களை குணமாக்கினார், மன்னித்தார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். எல்லா குணாதிசயங்களும் அடிப்படையாக வச்சுக்கிட்டே வர்றார் பாருங்க. அவர் மன்னிக்கிறவர், அவர் சுகமாக்குகிறவர், அவர் கிருபை கொடுக்கிறவர், அவர் பாதுகாக்கிறவர், அவர் நீதி செய்கிறவர். அவருடைய குணாதிசயங்களை அப்படியே அடுக்கிக்கிட்டு வர்றாரு. தன்னுடைய அந்த பாடலில் சங்கீதத்தில் அடிக்கிட்டே வர்றாரு. அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து அவர் மன்னிக்கிறவர், உன் நோய்கள்லாம் குணமாக்கி அவர் குணமாக்குகிறவர். கர்த்தருடைய குணம் அது. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார், பாதுகாக்கிறவர். மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்ட் நமக்கு கொடுக்குறார். மனுஷன்லாம் கொடுக்க முடியாது. கடவுளுடைய பாதுகாப்பு என்பது சாதாரணமானது அல்ல. இஸ்ரவேல் மக்கள் போகும்பொழுது முன்பதாக பெரிய செங்கடல் இருக்கிறது, கடல், பின்னாடி எகிப்துடைய இராணுவம், எப்படியாவது அவங்கள முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே கடவுளுடைய பாதுகாப்பை இஸ்ரவேல் மக்கள் கூட அப்படி உணர்ந்திருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய பாதுகாப்பு. எகிப்தின் இராணுவமும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையாக என்ன இருந்தது? அக்கினி ஸ்தம்பம் நின்றது, சேரவே விடலை. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு. கடவுள் அவரே இறங்கி வந்துட்டார் பாருங்க. இதுதான் கடவுளுடைய பாதுகாப்பு. என்ன சொல்ற? அப்புறம் கிருபையினால் இரக்கங்களை முடி சுற்று. அவருடைய கிருபை எவ்வளோ பெரியது, அவருடைய தயவு. இனி கிருபைன்றாங்களே, ரட்சிக்கப்பட்டதிலிருந்து நாள் வரைக்கும் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. அதை நாம் வேறு விதமாய் பயன்படுத்தக்கூடாது. யூதா சொல்வார், கிருபை காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டினார்கள், கள்ள போதர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்வார். அவர்கள் உங்கள் வாழ்க்கையை திருப்பி விடுவார்கள், எச்சரிக்கையாக இருங்கள். நாம் கள்ள போதகன்னா நம்ம என்ன நினச்சிக்குவோம்? வித்தியாசமாக நினைப்போம். உலகத்தோடு ஒத்து வாழாதுன்னுவாங்கல்ல. உலகத்தோடு ஒத்து வாழுதுன்னா கிறிஸ்தவர்களுக்கு என்னதான் அடிப்படையாக தெரியும்? நகை போட்டுருந்தால் உலகத்தோடு ஒத்து வாழுறது. அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் சொல்லுவாங்க? பூ வச்சுட்டு வந்தால் உலகத்தோடு ஒத்து வாழுறது. வேறு நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, சொல்லுங்கள் என்னெல்லாம் சொல்லுவாங்க உலகத்தோடு. அதெல்லாம் உலகத்தோடு ஒத்து வாழ்வதும் கிடையாது, அது கள்ள உபதேசமும் கிடையாது. அது அவங்களுடைய கோட்பாடு. கள்ள உபதேசம் என்பது இயேசுவையே திருத்தி பேசுவது, இயேசு கிறிஸ்துவை கடவுளையே மாற்றி பேசுவதுக்கு பேர் தான் கள்ள உபதேசம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மறுதலிக்கிறவனை அல்லாமல் வேற யாரு? அந்தி கிறிஸ்து. அப்படிப்பட்டவர் இவள் மறுதலித்து பேசுகிறது தான் கள்ள உபதேசம். இல்லை, கள்ள உபதேசம் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடும், அது மாற்றி விடும். எனவே எச்சரிக்கையாக இருங்கள். பேதுரு எழுதுகிறாரு, பவுல் எழுதுகிறாரு, யூதா எழுதுகிறாரு, யாக்கோப் அதை பற்றி பேசுகிறாரு, இயேசு கிறிஸ்து அதிகமாக அதை பற்றி பேசினார். உங்களுடைய பாரம்பரிய போதனைகள் கள்ள உபதேசமாக இருக்குது. ஜனங்களை எதனால் நிரப்பி வச்சிருக்கீங்க? தேவனுக்கு விரோதமாக இருக்கிறீர்கள். அவருடைய கிருபை ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தையும் செய்கிறார். அவருடைய வழிகளை நமக்கு தெரியப்படுத்துகிறார். அவர் நம்மேல் கோபம் கொள்வது இல்லை.
எந்த அளவுக்கு நம்முடைய பாவத்தை விட்டு நீக்கணுமோ அந்த அளவுக்கு நீக்கியிருக்கார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஒரு பெரிய லிஸ்ட்டை எழுதிக்கிட்டு வர்றாரு. ஆனால் அந்த 2 வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே, என் முழு அவயங்களே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அப்போது நமக்கு ஒரு நன்றி அறிதல் உள்ள ஒரு வாழ்க்கை, இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த நன்றி அறிதல் உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்றால் உண்மையாகவே நம்மை போல பாக்கியவான் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவன் 10 தீமை செஞ்சிருந்தாலும் ஒரு நன்மை செஞ்சால் நன்றி அறிதல் இருக்குமென்னா அந்த ஒரு நன்மையை நினைப்போம், 10 தீமையை நினைக்க மாட்டோம். பொதுவாக இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். நமக்கு நல்லா பிடிச்சவங்க எத்தனை முறை தீமை செஞ்சாலும் கண்டுக்க மாட்டோம் இல்லை. பிடிக்காதவங்க நன்மையை செஞ்சாலும் எப்படி தான் நமக்கு தெரியும்? தீமையாக தான் தெரியும். அப்போ அந்த சிந்தையே முதல்ல நமக்குள்ளே மாறணும்ல. இவங்க பிடிச்சவங்க இவங்க பிடிக்காதவங்கன்னு கிறிஸ்தவத்தில் சரித்திரத்திலே இருக்கக்கூடாது, நம்ம ஹிஸ்ட்ரியிலே இருக்கக்கூடாது. இவங்கெல்லாம் பிடிச்சவங்க இவங்கெல்லாம் பிடிக்காதவங்க அப்படி இல்லை. அப்போ ஒரு கையை கட்டி போட்டு ஒரு கையில் வேலை செய்ய ஆரம்பிச்சோம். ஒரு கை பிடிக்கலன்னு வச்சுக்குவோம், ஒரு கையை நம்ம பின்னாடி வச்சு கட்டிடுங்க, ஒரு நாள் முழுக்க ஒரு கையில் வேலை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். கடவுளுடைய பார்வையில் எல்லாரும் சமம். கிறிஸ்தவர்களாகி நம்முடைய பார்வையில் நாம் எல்லாரும் சமம் தான். அவன் தீமை செய்யலாம், செய்யாமல் போகலாம், பட் அவன் தேவ சாயில உருவாக்கப்பட்டவன். இந்த நன்றி நமக்கு இருந்துச்சுன்னா இந்த பார்வை நமக்கு இருக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்கிறார்ல, உன் கண்ணில் மரத்துண்டை வச்சுக்கிட்டு அடுத்த கண்ணில் இருக்க தூசியை பார்க்குறீ அப்படின்வார். உன் கண்ணில் என்ன இருக்கு? உன் கண்ணில் மரத்துண்டு இருக்கிறது, அடுத்தவன் கண்ணில் என்ன வச்சுருக்க? தூசியை வச்சுருக்க, தூசியை. அப்போ உனக்கு கண்ணு தெரியுமா? சொல்லுங்க. மரத்துண்டு பெருசாக வச்சுட்டு அடுத்த கண்ணில் போய் உன் கண்ணில் தூசி இருக்கு நான் எடுக்கட்டும் அப்படின்னு போனோம்னா கண்ணு தெரியுமா? அப்போ என்ன சொல்கிறாரு? உனக்கே கண்ணு தெரியல, அடுத்தவனை போயிட்டு நீ ஏன் நோன்றன்ற. இயேசு கிறிஸ்து சொல்கிறதெல்லாம் ரொம்ப விகற்பமாக இருக்கும். குருடன் போய் குருடனுக்கு வழி காட்ட முடியுமா? வழி காட்டினா என்ன நடக்கும்? 2 பேரும் போய் பள்ளத்தில் விழுவாங்கன்னு. 2 பேரும் போய் பள்ளத்தில் விழுவாங்க. குருடனை வழி காட்ட முடியாது. அப்போ என்ன பேசுகிறார்? முதல்ல உன் சிந்தனைகள் மாறட்டும், உன் செயல்கள் மாறட்டும். அடுத்தவனை குற்றம் சாட்டுகிற நீ முதலாவது அந்த குற்றத்தில் நீ இருக்காயன்னு யோசித்து பாரு. அடுத்தவனை பொல்லாப்பு பேசுகிற நீ அந்த பொல்லாப்பு உனக்குள்ளே முதல்ல இருக்குதான்னு பேசு. ஒரு உண்மை சொல்லட்டுமா? கோச்சிக்க மாட்டீங்களே? நீங்கள் சரியாக இருக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்தவெல்லாம் சரியாக இருக்கான்னு நினைப்பீங்க. நீங்கள் தவறாக இருக்கிறேன்னு நினைக்காமல இருந்திருப்பீங்களா, அடுத்தவனை எல்லாம் தப்பாக தான் நினைப்பீங்க. புரிகிறதா? உங்கள் வாழ்க்கை சரியில்லை என்றால் அடுத்தவனை யாருமே சரியில்லைன்னு தான் நினைப்பீங்க. நீங்கள் சரியாக இருப்பீர்கள் என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால், அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால், அந்த உண்மைத்துவம் அந்த பரிசுத்தம் நீதி இருக்கும் என்றால் அடுத்தவனை பார்க்கும்பொழுது அப்படி தான் பார்ப்பீங்க. ஒருவேளை அவன் தப்பு செஞ்சாலும் எப்படி சொல்வீங்க? கிட்ட போய் பொறுமையாக, இது உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் மாற்றிக்கன்னா அவன் திருந்துவான். ஏன்னா நீங்கள் உங்ககிட்ட அது இல்லைன்னும் போது சொல்வீங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்ல முடியுமா? நான் எப்பவுமே ஒரு கதை சொல்லுது. இந்த காந்தி தாத்தா கிட்ட போனாங்க பாரு, ஒரு அம்மா கூட்டிகிட்டு போனாங்களா ஒரு பையனை. இவன் எப்போ பாரு சக்கரை அதிகமாக சாப்பிட்றான்ட்டு. அவர் என்ன சொன்னாராம், இது ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு கதை இது. அவர் என்ன சொன்னாராம், ஒரு 2 வாரம் கழித்து வாங்க அப்படின்னாராம். போயிட்டு 2 வாரம் கழித்து திரும்ப கூட்டின்னு போனாங்களாம். அந்த பையனை பார்த்து சொல்கிறேன், நீ சக்கரை சாப்பிடாத அதிகமானாராம். சரின்னு வந்துட்டானா பார்த்தா அவன் சாப்பிட்றதே இல்லையா. அந்த அம்மா போய் கேட்டாங்களாம், எதுக்குங்க 2 வாரம் கழித்து சொல்ல சொன்னீங்க ஏன்னு? இல்லை, நானும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், 2 வாரம் நிறுத்தினேன், நான் நிறுத்திட்டு சொன்னால் தான் அவனுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ட்டு. லேலூயா. ஒரு விஷயம் நாம் மாறி இருப்போம் என்றால் அடுத்தவர்களுக்கு சொல்வது ரொம்ப நல்லா இருக்கும். நாமளே செஞ்சுக்கிட்டு அடுத்தவன் கொஞ்சமாக செய்கிறத பார்த்து இவ்வளோ பெருசாக பார்த்தோம்னா அது நல்லா இருக்காது. பொதுவாக மக்களுடைய மனநிலையே அதுதானே. தான் செய்கிறது தப்பு தெரியாது, அடுத்தவன் சின்னதாக செஞ்சிருப்பான், அது இவ்வளோ பெருசாக தெரியும். அதை போய் 10 இடத்துக்கு ஊதிட்டும் வருவாங்க. அல்லேலூயா. பொதுவாக பெண்களை பற்றி பேசும்போது எப்பவும் பெண்களை பற்றி தான் நிறைய பேசுறது.
ஏதாவது ஒன்றுத்து சொல்லாதன்ட்டு சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க? முதல்ல அதை தான் போய் சொல்லுவாங்க. உண்மைதானே? சரிதானே? அது இடையில் ஒரு படித்தேன் பாருங்க. தான் மனைவி ரகசியத்தை காக்க மாட்டாளன்னு புருஷன் செக் பண்ண ஆரம்பித்தானா. என்ன பண்ணான்? பூசணிக்காயை வெட்டி அதில் கொஞ்சம் ரத்தத்தை ஊற்றி எடுத்துன்னு எடுத்துகிட்டு நைட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து மனைவி கிட்ட சொன்னாலாம், என்கிட்ட ஒருத்தர் ரொம்ப தகராறு பண்ணியிருந்தான், ஒரே போட்டு எடுத்துன்னு வந்துட்டேன், அதனால தான் ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு, நீ யாருக்கிட்டையும் இதை சொல்லாத அப்படின்ட்டு. எப்படி இருந்திருக்கும்? அந்த அம்மா சொல்லாமல் இருந்திருப்பாங்கல்ல? காலையில் எழுந்துச்சி குழாயில் தண்ணி பிடிக்க வந்தாலாம், முகம் 6 மணி மூஞ்சா இருக்குதான். 6 மணின்னா எப்படி இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும்ல. பக்கத்தில் இருக்கிற அக்கா வந்து கேட்டுச்சா, என்ன ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை நீ சொல்லு, நான் உன் அக்கா பார்த்து தான், நீ எது சொன்னாலும் நான் மற்றவங்க சொல்ல மாட்டேன்ல. செய்திகளை கேட்டு வாங்குறதுல பெண்களை போல அறிவு சார்ந்தவள் யாருமே கிடையாது. அவங்கக்கிட்ட எப்படியாவது கறந்துடுவாங்க பாருங்கள். அவ்வளோ அழகாக பேசிடுவாங்க. பேசி என்ன பண்ணாங்க, இந்த அம்மா சொல்கிறாங்க, நீ சொல்லு, நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். ஐயோ, அதை ஏன் சொல்கிறது தெரியலையே, எனக்கு சொல்லணுன்னு தான் நான் ஆனால் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லை நான் உன் கூட பிறந்தவ தானே, நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரி யார் தலையை வெட்டி எடுத்துன்னு வந்து வச்சுருக்காரு, எனக்கு ஒன்று, ஐயோ கொலைகாரன் ஆகிட்டுக்கிறானே, சரி நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். அந்த அம்மா வந்துட்டாங்க. இந்த அம்மா சும்மா இருப்பாங்களா? அடுத்தவங்க வரும்போது, ஐயோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு தெரியுமான்ட்டு. அவன் நல்லா தூங்கி நிற்கிறான். காலையில் எழுந்த உடனே ஒரு பெரிய கூட்டம் போலீஸ் எல்லாம் வீட்டில் வந்து நிற்குதான். அவன் தூங்கி நிற்கிறவனை போய் எழுப்புறாங்க, டேய் எங்கடா அந்த தலையை வெட்டினேன்னு. அவன் பைய தூக்கி வந்துக்காரன் பூசணிக்காகுது உள்ள. என்னன்னா இது சரியா இருக்குமா இல்லையான்றது இன்னொரு பக்கம் சரியான்னு சொன்னாங்கன்ட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம் ஒன்று சொன்னோம்னா 2ஆ சொல்கிறவங்க இருக்காங்க, 3ஆ சொல்கிறவங்க இருக்காங்க. அடுத்தவர் எப்பவுமே ஒருத்தர் சொல்லும் பொழுது 10 வார்த்தை, இப்போ அடுத்தவர் இன்னொருத்தர் சொல்லும்போது 20 வார்த்தையாக மாறும். இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. உங்களுக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. நமக்கு இந்த இதுவெல்லாம் வரத்துக்கு முன்னாடி தூர்தர்ஷன் ஒன்று இருந்துச்சு டிவியில், கவர்மெண்ட் டிவியில். வெள்ளிக்கிழமையான ஒலியன்னு ஒன்று போடுவோம், ஒரு 8 பாட்டோ என்னமோ. அதுக்கு ஒரு 5 பைசா கொடுத்து நின்றுட்டு காத்திருந்து 5 எங்கேயாவது ஒரு இடத்துல தான் டிவி இருக்கும். அப்புறம் சனிக்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் ஒரு ஹிந்தி படமும் ஒரு தமிழ் படமும் ஒன்று போடுவான். அப்போது இது போடுவான் பாருங்கள், அதாவது என்னென்னா துர்ச்செய்தி பரப்பாதிருங்கள் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் போடுவான். குழந்தை வீட்டில் அழுதுகிட்டு இருக்கு, பலூன் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த பலூனை ஏன் அழுதுகிட்டு இருக்குன்னா, பலூன் என்ன பண்ணிச்சு, விட்டுருக்கு வெடிஞ்சிச்சு. பலூன் ஃபேனில் எதுலேயே பட்டு வெடிஞ்சிச்சு. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணிட்டான், ஏதோ உள்ளே நடந்துச்சுன்ட்டு. அடுத்த வீட்டுக்காரன் என்ன பண்ணிட்டா, உள்ளே சுட்டுட்டாங்களான்ட்டு. அடுத்த வீட்டுக்காரன் என்ன பண்ணிட்டா, சுட்டு யாரும் செத்து போயிட்டாங்கன்ட்டு. இது எங்கே போயிடுச்சு, இந்த சண்டை குழாய்க்கு இதுள்ள போய் பரவிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வருது, யாரும் சுட்டுட்டாங்களாமே உள்ளன்ட்டு. பார்த்தா குழந்தை உள்ளே அழுதுன்னு பலூன் வெடிஞ்சிடுச்சுன்ட்டு. இது தூர்தர்ஷனில் போடுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் சிந்தனை உங்கள் எண்ணங்கள் சரியாக இல்லைன்னா என்ன வேணாலும் யோசிக்கும், அடுத்தவனை தான் குற்றம் கண்டுபிடிக்கும். அப்போ என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம்னா உங்களுக்குள்ளே நீங்கள் பேசணும், உங்களை நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கணும். என்னைக்காவது டைம் கொடுத்துருக்கீங்களா? என்னைக்காவது யோசிப்பீங்க, டாய்லெட்டில் உட்காந்து யோசிப்பீங்க. மற்றபடி யோசிக்கிறது டைமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றி யோசிங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரலும் படுக்க போகிறீங்க பார்த்தீங்களா? படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு யோசிச்சு, இன்றைக்கி என்னெல்லாம் பேசியிருக்கோம், யாரெல்லாம் திட்டி இருக்கோம், யாரெல்லாம் அடிச்சிருக்கோம். சில நேரத்தில் கையில் அடிக்க மாட்டாங்க, வாயில் அடிச்சுட்டு வருவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள். சிலர்லாம் வாயில் அடிக்க மாட்டாங்க, பாவனையிலே அடிச்சுட்டு வந்துடுவாங்க. இப்படி ஒரு திருப்புலாம் முடிஞ்சு போச்சு முகத்தை. ஆஹா என்னமோ நடந்திருக்குன்னு அர்த்தம். சில கணவர்கள்லாம் இந்த அடி நிறைய வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. என்னன்னா, கணவர் சாயங்காலம் பீச்சுக்கு கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டாரு. இந்த அம்மா என்ன ஆகிடுச்சு, 5 மணிக்கெல்லாம் வந்துடுவார், ரெடி ஆகிட்டாங்க. அங்கே பிரச்சனை என்ன ஆயிடுச்சு, அந்த இவர் கிளம்புற நேரத்தில் பாஸ் ஒரு சின்ன கூட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறார். கூட்டத்தில் உட்காந்தாச்சு, ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் எடுக்க முடியல. டைம் எவ்வளோ, 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு கூட்டம் முடிஞ்ச உடனே எல்லோரும் சாப்பிட்டு போனன்ட்டார். வேறு அவர்
சாப்பிட்டுட்டு இவர் 5 மணிக்கு வருவார், 9 மணிக்கு வீட்டில் வந்து நோடுகிறார். வீட்டில் என்ன தான் இருக்கும்? எரிமலை இருக்குது, வெடிக்கிற நேரம். உள்ள நுழைஞ்சவனு வெடிச்சிடும். இவர் கூட்டின்னு போகிறேன்னு சொன்னது தப்பே இல்லை, அந்த அம்மா ரெடியாகி இருப்பதும் தப்பு இல்லை. பிரச்சனை எங்கே நடந்துச்சு? 2 பேரையும் தாண்டி வேற ஒரு இடத்துல திடீர்னு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இது இவராலையும் சகிக்க முடியல. இந்த அம்மாவுக்கு, வீட்டில் இருக்க அம்மாவுக்கு ஒன்றும் தெரியல. என்ன பண்ணியிருக்கோம்? வந்த உடனே என்ன கேட்டிருப்பாங்க? சரி, நீங்களா தான் என்ன கேட்டிருப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு பிடிச்சவங்க ஷைனி தான். என்னம்மா கேட்டிருப்ப வந்த வீட்டில்? பேச அப்படியா? ஐயோ, அது பரவாயில்லையே, சைலண்டாக இருந்தால் பிரச்சனை இல்லையே. வரும்பொழுதே என்ன கேட்டிருப்பாங்க? இவ்வளோ நேரமா? இதுதான் பீச்சுக்கு கூட்டின்னு போகிற நேரமா? வீட்டில் ஏதாவது சமையல் நடந்திருக்கமானா? அதுவும் நடந்திருக்காது. நைட்டெல்லாம் பிரச்சனை போகலாம், இல்லை அடிதடி உண்டாயிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கா. இதே தன்னை உணர்ந்த ஒரு மனைவியை, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தன்னுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை அடக்கி உணர்ந்த மனைவியாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க? வந்தவொடனே காப்பி டீ கொடுக்குறீங்களா? ஏங்க 5 மணிக்கு வரேன்று இவ்வளோ லேட் ஆச்சுன்னு கேட்பாங்க. சரிதானே? அப்படிப்பட்ட பெண்கள் நீங்களாக இருப்பீங்களா? உங்களுக்கு ஒரு கை தட்டிங்க. யாரும் தட்ட. பாபுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாரியா. இப்போ தெரியுதா? அப்புறம் எப்படி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்கிறது? அப்போ அந்த வசனம் நமக்கு எவ்வளோ தூரமாக இருக்குல்ல. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னும் போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்முடைய சிந்தனைகள். நம்ம அடுத்தவனை பார்த்து சொல்லல, என் ஆத்துமாவே அல்லது உள்ளான மனுஷன். நான் அடிக்கடி சொல்கிறது, நாம் ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கோம். வாடகை வீட்டுனா எது வாடகை? சரீரம் வாடகை, உள்ளே இருக்க ஆவி ஆத்மா உள்ளே குடி இருக்குது. வாடகை வீட்டில் பிரியும் போது இது மண்ணுக்கு போயிடுது. அப்போ ஒரு வாடகை வீட்டில் தான் குடி இருக்கிறோம் இல்லை? அப்போ குடி இருக்கிற மனுஷன் தான் உள்ளே இருக்கிறான், அந்த ஆவி தான் மனிதன். அப்போ அந்த மனிதன்கிட்ட நம்ம பேசணும். சிலர்லாம் சொல்வீங்கள்ல, என்னை தீண்டாத, என்னை நோண்டாத, அப்புறம் உள்ளே ஒரு ஆள் இருக்கான், வெளியே வந்தான்னா மாறி போயிடும் அப்படின்ற மாதிரி. அதனால் உங்களோடு நீங்கள் பேசுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு அவைங்களை அப்படி ஸ்தோத்தரினும் போது சரீரம் அவரால் கொடுக்கப்பட்டது, உள்ளே இருக்க அத்தனை இயக்கங்களும் கடவுளால் கொடுக்கப்பட்டது, நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. அந்த கிட்னி, ஹார்ட் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியல, அவ்வளவு ஆண்டவர் நம்மை சுகமாக வைத்திருக்கிறார். ஒரு நன்றி அறிதல் நமக்கு வேணும். நம்முடைய சரீரத்திலிருந்தே நாம் நன்றி சொல்ல வேண்டும். கடவுள் இவ்வளவு அற்புதமாய் வைத்திருக்கார், எல்லாவற்றுக்கு மேல் அவர் நம்மை ரட்சித்திருக்கார், அவருடைய உறவு நமக்கு இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த நன்றி அறிதல், இந்த உணர்வு இருக்கும் என்றால் அடுத்தவர்களை நாம் மதிப்போம், அடுத்தவர்களை நாம் திட்டமாட்டோம், அடுத்தவர்களை நேசிப்போம். உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. அப்போ உங்களை எப்படி நேசிப்பீங்க? இந்த கை கொஞ்சம் சரியாக வேலை செய்யல, சரி வெட்டி போட்டுடலாம், செஞ்சிடலாமா? அதை செய்ய முடியுமா? ஒரு சின்ன ஒரு முள் குத்துன உடனே மூளைக்கு உடனே தகவல் போகுது, கை போகுது, அது என்னென்னு பார்க்குது கண்ணு. எவ்வளோ நேரத்தில் நடக்குது? ஒரு ஒரு செகண்டில் நடக்குது பாரு. அப்போ எங்கேருந்தான் சிக்னல் வருது? மூளையிலேருந்தான் சிக்னல் வருது. அவ்வளவும் ஒரு சின்ன விஷயம். ஏதோ ஒரு எறும்பு அப்படி ஏறுதுன்னு உடனே ஒரு சிக்னல் போயிடுது இல்லை மூளைக்கு, உன் சரீரத்தில் என்னமோ ஊறுதுன்ட்டு உடனே கண்ணு பார்க்குது, என்னன்றது ஒரு பிடிச்சி நசுக்கி போட்டுரும். அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ ஆற்றலை ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். அவ்வளோ விஷயங்கள் நடக்குது, அவ்வளவு நம்மை நேசிக்கிறோம். இப்போ அதே நேசம் மற்றவர்கள் மேலே இருக்கும் என்றால் குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுப்போம், ஒருவரை நேசிப்போம். அங்கே சண்டைக்கு வாய்ப்பு இல்லை, அங்கே எரிச்சலுக்கு வாய்ப்பு இல்லை, பொறாமைக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே பக்கத்து குடும்பத்தை பார்த்து பொறாமைப்பட மாட்டோம், நாம் சந்தோஷப்பட்டு அவங்களையும் சேர்த்துக்குவோம். நாம் இதுதான் நடக்கும். இப்படி நம்முடைய சந்ததி இருந்தால் எப்படி இருக்கும்? இதை விட மகிழ்ச்சி வேற எங்கேயா வேணுமா? இதை தான் கடவுள் விரும்புகிறார். அதற்காக தான் அவர் பூமிக்கு வந்தார், அதற்காக தான் தன்னையை பலியாய் கொடுத்தார். அல்லேலூயா. இல்லை பேசணும், நிறைய பேசிக்கிட்டே போகலாம், நமக்கு டைம் ஆகிடுச்சு.
இது கடைசி சண்டே. நமக்கு அடுத்த சண்டே நமக்கு புதிய இடத்துல ஆராதனை இருக்கும். புதிய இடம் வந்து சரவணா தேட்டருக்கு பேக் சைடில் இருக்குது. நம்ம இதுவில் லொக்கேஷன் போட்டுடுறோம், அட்ரஸும் போட்டுடுறோம். அடுத்த புதிய மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், கூட்டிக்கிட்டு வரும்படிக்கு. நாம் எல்லாரும் போய் எழுந்து நிற்கலாமே. நாம் ஜெபிப்போம். பிதாவே, நாங்கள் மை துதிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்காக நன்றி. கர்த்தர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நன்றி. இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சரீரம் உம்முடைய சரீரம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் இதை நேசிக்கணும், ஒவ்வொருவரையும் நாங்கள் நேசிக்கணும், உம்மை நாங்கள் நேசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். அடுத்தவளை குறை சொல்லாதபடிக்கு, அடுத்தவளை பழிக்காதபடிக்கு ஆண்டவர், அடுத்தவர் மேல் எரிச்சல் பொறாமை கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, உமக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவளாக இருக்க, எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை நினைத்து நாங்கள் எப்பொழுதும் நன்றி அறிதல் உள்ளவளாக இருக்க எங்களுக்கு அர்ப்பணிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். சபையாருக்காய் நன்றி ராஜா. இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்தீங்க. ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம், ஒவ்வொருவரும் தனித்தனியாக குடும்பம் அர்ப்பணிக்கிறோம், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் அர்ப்பணிக்கிறோம். அப்படியே பாதுகாப்பு இருக்கட்டும், அப்படியே தயவு இருக்கட்டும், நல்ல சுகம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கட்டும் ராஜா, நல்ல மனநிலை இருக்கட்டும், தங்களையே மாதிரியை காண்பிக்கட்டும். உதவி செய்வீராக ஆண்டவரே. எல்லா கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக. தொடர்ந்து இந்த பிள்ளைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒரு விசை கூட ஆண்டவரே, இந்த இடத்திற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த புதிய இடத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாமம் மகிமைப்படட்டும், தொடர்ந்து உயர்த்தப்படட்டும். கர்த்தர் நடத்துவீராக. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமா கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர்.